என்கவுண்டர் பண்ணுறவன் தான் பொழுது விடியறதுக்கு முன்னாடி கூட்டு போய் சுட்டான்னு சொன்னாங்க திருவேங்கடத்தை. பொழுது வந்து வெளிச்சம் இருக்கும் போது தானே விசாரணை கைதியை கூட்டு போகணும்னு கோர்ட்டு கேட்குது. நான் என்ன கேட்குறேன், 4 மணிக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு சகுனம் பார்த்துருக்கிறீங்க. பார்த்தா என்ன விஜய் அப்படின்னா திரண்டு வந்துட மாட்டாங்களா? அதைத்தான் நானும் கேட்குறேன். அப்போ தென் மாவட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள் அந்த இடைநிலை சாதிக்காரர்கள்லாம் மாநாட்டுக்கு அங்கே தேவர் ஜெயந்திக்கு போவானா, இவருடைய வீசாலைக்கு வருவானா? வீசாலைக்கு 27 வந்துட போகிறாங்க. அப்போ எல்லாமே அருகருகில் இருக்கா? நான் கேட்குறேன். பசுமுன்னுக்கு பக்கத்தில் இருக்கா வீசாலை? புஷியானது போய் என்னங்க சொல்கிறாரு? ஒவ்வொரு மாவட்டந்தோறும் வந்து ஆட்களை அணி திரட்டுவதற்கான கூட்டத்தில் போய் என்ன சொல்கிறாரு? உனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் வேலையை விட்டு வந்துருங்கிறாரு. அப்போ ஏற்கனவே இந்த நாட்டில் வந்து வேலை வாய்ப்பற்றவர்கள், ஏற்கனவே வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறவன் பல பேர் இருக்கான். சம்பளம் வேண்டாம், போனஸ் வேண்டாம், வந்துட சொல்கிறாரு. அப்போ இவர் கொடுப்பாரா? புஷியானந்த் கொடுப்பாரா? அவனுக்கு ஆனால் இந்த போனஸையோ சம்பளத்தையோ கொடுப்பாரா? ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்காக விஜய் வருகிறார். வளமான தமிழகம்னா எப்படி சொத்து சேர்த்ததெல்லாம் எழுதி வைக்க போகிறாரா மக்களுக்கு? எப்படி வளமான தமிழகம்? தேர்தல் தானே காமிக்காத, அவர் சொல்லிக்க மாட்டார்ல. முதலமைச்சர் அவர் சொல்லிக்க முடியாது, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கும். யார் முதலமைச்சர்? விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்லிக்க முடியாது, மக்கள் தேர்ந்தெடுக்கணும். 26 அவரே சொல்லிட்டு தெரிஞ்சா தாங்க உண்டு, யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வணக்கம் நண்பர்களே. விஜய் கட்சியின் முதல் மாநாட்டுக்கான தயாரிப்புகள் எந்த வேகத்தில் இருக்கின்றன? அவருடைய அறிக்கை எதை சொல்கிறது? இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு ராஜகம்பீரன். வணக்கம். விஜய் கட்சியுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாட்டுக்கான பணிகள் மிக வேகமாக தொடங்கிருச்சு. அதே மாதிரி அவருடைய அறிக்கை வெளியாகியிருக்கு. இந்த மாநாட்டுடைய பணியுடைய தொடக்கம் உண்மையிலேயே விஜய் முன்னிறுத்துகின்ற, இதுவரைக்கும் முன்னிறுத்துகின்ற அவருடைய கொள்கை சாயல் கொண்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்களுக்கு என்ன நிறம் இருக்கிறது, என்ன கட்சியின் கோட்பாடு இருக்கிறது, எதை நோக்கிய இது பயணமாக இருக்கிறது என்பதிலே விஜயை வந்து கவனிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, விஜயை வந்து கண்காணிப்பவர்களுக்கு மட்டுமல்ல, விஜய்க்கே ஒரு குழப்பம் இருக்கிறது. அவருடைய அரசியல் பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வந்து சாய்பாபா கோயிலுக்கு போகிறாரு, திருப்பி வந்து பெரியார் திடலுக்கு போகிறாரு. பெரியார் திடலுக்கு போன உடனே சரி அவர் வந்து ஏதோ முற்போக்கான கருத்தியல் கொண்டவராக இருப்பார்னு பார்த்தோம்னா, விடிய காலையில் 4 மணிக்கு ஜோசியக்காரன் பேச்சை கேட்டு ஹோமம் நடத்திக்கிட்டு இருக்கிறார், பூமி பூஜை நடத்துகிறாரு. நம்ம என்னன்னா வழிபாட்டு ரீதியாக அவர் இருக்கக்கூடாது என்பதல்ல, அவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், அதையெல்லாம் நம்ம விமர்சிக்கல, அல்லது அது பிரச்சனை அல்ல. எதை நோக்கிய பயணம் என்பதிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பெரியாரிடமிருந்து அண்ணா வருகிறார். இவ்வளவு காலமாக நாத்திகம் பேசினார்களே, பகுத்தறிவு பேசினார்களே, இவருடைய அரசியல் கட்சி என்ன கோட்பாட்டை நோக்கி நகரப்போகிறது என்று சொல்லுகிற போது அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அப்போ ஜாதி மத பூசல்களுக்கு வழிவகுக்காத ஒரு ஆன்மீகத்தை ஒப்புக்கொள்ளலாம்ட்டார். முடிஞ்சு வச்சு. நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அப்போ வழிபாட்டுக்கு நான் குறுக்கிட மாட்டேன், உங்கள் வழிபாட்டுக்கு நான் வந்து இடையூறாக இருக்க மாட்டேன். அதே சமயத்தில் நான் வழிபாட்டுக்குரியவனாக மாறவும் மாட்டேன். நான் ஜாமி கும்பிட போகிறதில்ல. என் கொள்கை எனக்கு, உன் கொள்கை உனக்கு, இதெல்லாம் அரசியல். அதனால் வழிபாட்டு அரசியலை நாங்கள் முதன்மைப்படுத்த போவதில்லை, அதற்கு எதிர்நிலைப்பாட்டு அரசியலை எடுக்கப் போவதில்லை என்று கடந்த காலங்களிலே நமக்கு முன்னோடியாக இருந்த தலைவர்கள் எல்லாம் வழிகாட்டி இருக்கிறார்கள். அப்போ ஆன்மீக பாதையிலே போனால் கூட எந்த ஆன்மீக பாதை என்று ஒரு இருக்கிறது. அது வள்ளலாரின் பாதையா, நாராயணகுருவின் பாதையா, எந்த பாதை என்று ஒரு கேள்வி இருக்கிறது. அல்லது மகா பெரியவர் என்று சொல்லிக் கொடுக்கிற காஞ்சி சங்கராச்சாரியாரினுடைய பாதையா, எந்த வழிபாதையிலே நீங்கள் போக போகிறீர்கள் என்கிற ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு பாதை இருக்கணும். அப்போ அதை தெரிவித்து விட்டால் என்ன சிக்கல் இல்லைன்னா, இதுதான் இவரின் பாதை என்றால் அதில் போய் யாரும் ஏமாற போகிறதில்லை. அது மாநாட்டில் சொல்லிட போகிறாரு. மாநாட்டில் என்ன சொல்ல போகிறாரு? நான் கேட்குறது என்னன்னா, இவருக்கு என்ன அரசியல் நோக்கம் இருக்கிறது என்பதை ஒரு மாநாட்டுக்கான பந்தக்கால் நடுறாங்க, அதுக்கான சில பூஜை நடக்குது. அதில் நீங்கள் என்ன, அதுலேருந்து நீங்கள் அவர் ஒரு இந்து சமய வழிபாட்டை நடத்துகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படி நினைக்கவே இல்லை. பெரும்பான்மை மக்கள் இந்துக்களாக இருக்கும் பட்சத்தில் தன்னை வந்து மத அடையாளத்துக்குள் மத சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் என்கிற அடையாளத்துக்குள் பொருத்திவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கைக்காக இதை செய்து கொண்டிருக்கிறாரா? செஞ்ச சரிதானே? இல்லை, அப்படி அதற்காக செய்கிறாரா? ஏன் நீ மதச்சார்பற்றவன் என்று அறிவித்து விட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லையா? ஏன் மத சார்புள்ளவராக இருக்கட்டுமே. மதச்சார்புடையவராக அவர் இருப்பதிலையும் பிரச்சனை இல்லை. அது நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீர்கள் என்பது. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் சொல்லணும், அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஒரு அரசியல் தலைவராக ஒருவர் தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்டதற்கு பின்னால் என்னுடைய பாதை இதுதான் என்பதை வந்து பிரகடனப்படுத்தணும். ஏன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் ஏமாந்து போயிடுவான்.
நீங்கள் கடந்த காலங்களில் பல அரசியல் தலைவர்கள்ட்ட இப்போ நீங்கள் சில கட்சிகள்லேருந்து திடீர்னு வெளியேறி என்னை இந்த கட்சி தலைவர் வந்து ரொம்ப காலமாக வந்து இதாக மிக மோசமாக எங்களை ஏமாற்றி விட்டார்கள்னு பல பேர் கூட்ட அறிக்கை கொடுக்குறாங்க, பார்த்துருப்பிய. ஏன் இந்த அறிக்கை வருகிறது என்றால் அவர்களுடைய நிலைப்பாட்டில் ஏற்பட்ட தடுமாற்றம் தான் காரணம். அப்போ உங்களை ஃபாலோவர்ஸ் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் வந்து நான் பெரியாரை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரியார் சிந்தனை உள்ள இளைஞர்கள் பல பேர் வரலாம். என்னுடைய பாதை இது சார்ந்தது என்று சொன்னால் அதற்கான ஃபாலோவர்ஸ் வரலாம்ல. ஆனால் பெரும்பான்மை மக்கள் இந்துக்கள் தான். அவருடைய தொண்டர்களும் சரி, அவருக்கு வாக்களிக்க போகின்ற வாக்காளர்களும் சரி, பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான். அதன் வகையில் அந்த நம்பிக்கையின் பேரில் அதனுடைய பந்தக்கால் நடப்பட்டது, அதற்கான பூஜைகள் நடத்தப்பட்டது. அதில் என்ன முரண்பாடு? நான் என்ன கேட்குறேன்னா, அவர் வந்து மத கோட்பாட்டை வைத்து அரசியல் செய்ய போகிறாரா, மத சார்பற்ற சக்தியாக அரசியல் செய்ய போகிறாரா என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, எல்லா அரசியல் கட்சியிலையும் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ திமுகவில் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து இந்துக்கள் வாக்களித்ததுனால தான் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறது. எல்லா இடத்துலையுமே பெரும்பான்மை வாதம் தான் வந்து அரசியல் வெற்றியை தீர்மானிக்கிறது. ஆனால் உங்களுக்கு கொள்கை கோட்பாட்டு ரீதியாக மக்களை அணுகப் போகிறீர்களா, மதவாதத்தின் பெயரால் நீங்கள் அணுகப் போகிறீர்களா? ஒரு பந்தக்கால் நடுறதுல, பூஜை நடத்துறதுல கொள்கை காணாமல் போயிருமா? கொள்கை காணாமல் போகாது. ஆனால் அவர் எதுக்காக இதை செய்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. நான் ஏன் செய்யக்கூடாது? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அதிகாலையில் 4 மணிக்கு என்ன செய்றீங்க? என்ன செஞ்சேன்? என்கவுண்டர் பண்ணுறவன் தான் பொழுது விடியறதுக்கு முன்னாடி கூட்டு போய் சுட்டான்னு சொன்னாங்க திருவேங்கடத்தை. பொழுது வந்து வெளிச்சம் இருக்கும் போது தானே விசாரணை கைதியை கூட்டு போகணுன்னு கோர்ட்டு கேட்குது. நான் என்ன கேட்குறேன், 4 மணிக்கு என்ன காரணம் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு சகுனம் பார்த்துருக்கிறீங்க. பார்த்தா என்ன? பார்க்க வேணான்னு நான் சொல்லலை. அப்போ நீங்கள் சொல்லுங்க என்னுடைய நம்பி. அப்புறம் எதுக்கு நான் சொல்லணும்? அப்புறம் எதுக்கு பெரியார் தெருவுக்கு போனீங்க? பெரியாரை நம்புறாரு. ஜோசியர் சொன்னாரா பெரியார் தெருவுக்கு போயிட்டு வந்தா ராசியா இருக்குன்னு சொன்னாரா? எதுக்கு போனீங்க? பெரியாரை நம்புறாரு, பெரியாரோட கொள்கையை நம்புறாரு. பெரியாரை நம்புறவன் எப்படி ஜோசியத்தை நம்புவான்? ஜோசியத்தை நம்புறவன் எப்படி பெரியாரை நம்புவான்? ஏதாவது ஒன்று தானே இருக்கும். ஏன் நீங்க சொன்ன திராவிட கட்சி ரெண்டையும் சேர்த்தானே நம்புறாங்க? யாரு? இது திராவிட கட்சிகள் சேர்ந்தவங்க. ஏங்க, பர்சனலாக தனி மனிதர்களுக்கு சில பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம். கட்சி கோட்பாட்டாக அதை முன்வைக்கிறார்களா? அதான் கேள்வி நமக்கு. தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுக்கு என்ன விதமான நம்பிக்கை இருக்கிறது என்பது வேறு. அவர்கள் கொள்கை பிரகடனமாக அதை முன்வைக்கிறார்களா? அப்போ திமுக ஜாமி கும்பிடாதவங்க கிடையாது. திரு எம்ஜிஆர் இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா இருக்கட்டும், அவர்கள் திராவிட கொள்கையின்படி வாழ்ந்தவர்கள். ஆனால் கோயில்களுக்கு போனார்கள். செல்வி ஜெயலலிதா ஒரு சிறந்த பக்தியாக கூட இருந்தார். அப்போலாம் யாரும் கேள்வி கேட்கலையே. திராவிட இயக்கத்திற்கு வந்து அடையாளப்பட்ட தலைவர்கள் என்று ஒரு பெரிய வரிசை உண்டு. அது நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள், அப்படி நிறையா தலைவர்கள் உண்டு. பேராசிரியர் அன்பழகன்லேருந்து கலைஞர் கருணாநிதி, அவங்க யாருமே கோயிலுக்கு போகல. கோயிலுக்கு போனால் கூட அது ஒரு நலத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து ஹானர் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. மற்றபடி வழிபாட்டு அரசியலை வந்து திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாருமே முன்வைக்கல. ஜெயலலிதா திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியெல்லாம் இல்லை. எல்லோரும் விஜய் எல்லோருக்குமான தலைவராக இருக்க விரும்புகிறார். அப்படி இருக்கணும் தான் நானும் விரும்புகிறேன். ஆனால் வேண்டாங்கிறீங்களே. நான் எங்கே வேணான்னே. அவருடைய பாதை குழப்பமாக இருக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அவர் எந்த அளவிற்கு வந்து சகுனம் பார்த்து கொண்டிருக்கிற இவருக்கு ஏன் பகுத்தறிவு பூர்வமாக லாஜிக்காக ஒரு விஷயங்களை யோசிக்க தெரியல? யாராவது இதற்கு முன்பு, நீங்கள் ஒரு மிக நீண்ட கால அரசியல் ஊடகவியலாளர், நீங்கள்லாம் பல பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைவர்களை. யாராவது பொங்கல் தீபாவளியை ஒட்டி வந்து மாநாடு போட்ட தலைவர்களை கட்சிகளை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம்? தெரியும் ஒரு அரசியல் கட்சியாவது பொங்கலை ஒட்டி, நாங்கள் வந்து தீபாவளியை ஒட்டி வந்து, ஏன் இன்னும் சொல்ல போனால் ரம்ஜான் பண்டிகை மாதிரியான அல்லது கிறிஸ்துமஸ் மாதிரியான சிறுபான்மை மக்களினுடைய பண்டிகை சார்ந்த அந்த நாட்களில் கூட பெரிய மாநாடுகள் நடத்துனது கிடையாது. ஏன்னா அதுவும் பல பேருக்கு இடைஞ்சலாக மாறும் அப்படின்னு செய்யவே மாட்டாங்க. நீங்கள் போய் தீபாவளிக்கு 3 நாளைக்கு முன்னாடி போய் நீங்கள் பண்ணுறீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த 27ஆம் தேதி மருதுபாண்டியர்களுடைய குரு பூஜையை வந்து காளையார் கோயில் பகுதிகளில் தென் மாவட்டங்களில் கொண்டாடுறாங்க. 30ஆம் தேதி தேவர் ஜெயந்தி கொண்டாடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், அப்போ தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் எப்படி 27ஆம் தேதிக்கு வருவான்? விஜய் அப்படின்னா திரண்டு வந்துட மாட்டாங்களா? அதைத்தான் நானும் கேட்குறேன். அப்போ தென் மாவட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், அந்த இடைநிலை சாதிக்காரர்கள்லாம் மாநாட்டுக்கு அங்கே தேவர் ஜெயந்திக்கு போவானா, இவருடைய வீசாலைக்கு வருவானா? வீசாலைக்கு 27ஆம் தேதி வந்துட போகிறாங்க. அப்போ எல்லாமே அருகருகில் இருக்கா? நான் கேட்குறேன், பசுமுன்னுக்கு பக்கத்தில் இருக்கா வீசாலை? இங்கே இருந்தா அவர் சொல்லலை. அவர் விஜய் பார்க்க வேண்டும், விஜய் பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே எல்லா வேலைகளும். தீபாவளிக்கு 3 நாட்களுக்கு முன்பே கொஞ்சம் பேர் கைமாத்து கேட்டு தெரியுவான், கொஞ்சம் பேர் கடை வாங்கிட்டு தெரியுவான். முதலாளியாக இருக்கிறவன் நிறுவனத்தில் வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் போடுறதுக்கு தவிச்சுக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பான். கொஞ்சம் பேர் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அது பண்டிகை என்பது நடுத்தர வர்க்கத்தின் மீது ஏவப்படுகிற ஒரு மிகப்பெரிய வேட்டையாடல். அது
அந்த நேரத்தில் போய் இவன் வேனை எடுத்துக்கிட்டு கட்சிக்கு வந்து மாநாட்டுக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு வந்து எல்லாரையும் குடும்பத்தோடு வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்து அவன் 27ஆம் தேதி மாநாடை நடத்திவிட்டு அவன் எங்கே போவான்? அவன் வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு போவானா? அவன் தேவர் ஜெயந்திக்கு போவானா? அவன் மருது வாண்டியர் குரு பூஜைக்கு போவானா? இந்த அதை விட இன்னொன்று சொல்கிறேன், வானிலை அறிக்கை சொல்லுகிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் பலத்த கனமழை பெய்யுங்கிறது. அப்போ வானிலை அறிக்கைலாம் அவர் பார்க்க மாட்டாரா? ஜோசியக்காரனை மட்டும்தான் அவர் பார்ப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு சேர்ந்துருக்கு. அந்த மாநாடு அறிவியலை நம்ப மாட்டீர்களா? நான் என்ன கேட்குறேன், அறிவியலையும் நம்புங்க, ஆன்மீகத்தையும் நம்புங்க. நம்ம வந்து எதுவுமே வேணான்னு நம்ம சொல்லலை. ஏன் ஒரு யதார்த்தம் புரியவில்லைங்கிறத நமக்கு புரியல. இது யதார்த்தமாக இருந்திருக்கலாம்ல. புஷி ஆனந்த் போய் என்னங்க சொல்கிறாரு? ஒவ்வொரு மாவட்டந்தோறும் வந்து ஆட்களை அணி திரட்டுவதற்கான கூட்டத்தில் போய் என்ன சொல்கிறாரு? உனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் வேலையை விட்டு வந்துருங்கிறாரு. அப்போ ஏற்கனவே இந்த நாட்டில் வந்து வேலை வாய்ப்பற்றவர்கள், ஏற்கனவே வேலை வெட்டி இல்லாமல் வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறவன் பல பேர் இருக்கான். சம்பளம் வேண்டாம், போனஸ் வேண்டாம், வந்துட சொல்கிறார் அவர். அப்போ இவர் கொடுப்பாரா? புஷி ஆனந்த் கொடுப்பாரா? அவனுக்கு ஆனால் இந்த போனஸையோ சம்பளத்தையோ கொடுப்பாரா? வேலையை விட்டுட்டு வந்துட்டானா அதுக்கான வாழ்க்கை உத்தரவாதத்தை வந்து புஷி ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொள்வாரா? ஸோ அப்படி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் நீ ஒரு சரியான ஆள். அப்போ இது என்ன கணக்குன்னு கேட்குறேன். அப்போ அவன் ஏற்கனவே மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கான், அவனே போதுமான அளவுக்கு மூளை வளர்ச்சி இல்லாமல் இருக்கான். அவங்ககிட்ட போய் நீ வேலையை விட்டுட்டு வந்துரு, முதலாளிகிட்ட போய் நீ சண்டை போட்டுட்டு வந்துரு, இதோட கழிச்சு கட்டிட்டு வந்து தலை முடிக்கிட்டு வந்துருன்னா குடும்பத்தை நடுத்தரவு நிப்பாட்டுற வேலை இல்லையா அது? அவன் என்ன 200 கோடி ரூபா சம்பளம் வாங்குற விஜய்? அவன் 200 ரூபா தினக்கூலியாக கூட இருப்பான் இல்லையா? அவனுடைய வாழ்வாதாரத்தை பற்றி சிந்திக்கலைன்னா உனக்கு என்ன பொது வாழ்க்கை இருக்குது, உனக்கு என்ன அரசியல் இருக்குது? இவன் என்ன பெரிய மேதை அவர்? நான் என்ன கேட்குறேன், பெரியவர் வந்து கிங் மேக்கர் அவர், புஷி ஆனந்துங்கிறவர். அவருக்கு தெரியுமா எல்லாமே? அரசியலில் வந்து எந்த நுட்பமான விஷயங்கள்லாம் செய்யணும், எப்படி பண்ணால் என்ன பண்ணலாம், வியூகம் வகுக்க தெரிந்தவர் அவர், தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர். அவருக்கு என்ன தெரியும்? ஒரு சாமானியனை வந்து அவனுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு குறைந்தபட்ச அறிவு வேண்டாமா, ஞானம் வேண்டாமா? நீங்கள் உங்களுக்கு ரஜினிகாந்த் கூட சொல்லியிருக்காருங்க, என்னை பார்க்க வராத ரசிகர் மன்ற நிர்வாகி தாய் தகப்பனை பாருன்னு கூட சொல்லியிருக்கிறாருங்க. ரசிகர் மன்றத்தின் வழியாக வழிகேடு மிக்க இளைஞர்களை உருவாக்குகிற ஒரு கூட்டத்துக்கு வந்து நீங்கள் தலைமை இருக்கிறதும் இல்லாமல் அவனுக்கு பொழப்பொல மண்ணலி போட்டுட்டு ஒரு லாரி மண்ணலி போட்டு வா அவன் பொழப்பொலன்னு சொல்கிறது என்ன வகையான பேச்சு டைலாக்னு நான் கேட்குறேன். இதுதான் நீங்கள் வழி நடத்துகிற லட்சணமா? இவரை நம்பி தான் கட்சி உடைக்க போறீங்களா? இவர் பொதுச் செயலாளருக்கான மரியாதை என்ன? கட்சியில் வந்து தலைவருக்கு அடுத்த பொசிஷன் வந்து பொதுச் செயலாளர். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் புஷி ஆனந்த். பவர்ஃபுல்லாக இருக்காரு. ஆமாம், ரொம்ப கலெக்டருக்கு முன்னாடி இந்த டபாலி மாதிரி திடீராப்புல கூட ஏதாவது கருத்து இருக்கா, சொந்த கருத்து இருக்கா, ஏதாவது திட்டமிடல் இருக்கா? அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரா? என்னவா இருக்கிறாரு இவரு? வேலையை விட்டுட்டு வந்துடுறா, நீ இப்போ வீணா போனது பத்தலை, மொத்தமாக வீணா போயிரு, நீ நாசமாக போயிருன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளரா? நான் கேட்குறேன், இது வரைக்கும் எந்த கட்சியிலேயே கேட்டிருக்கீங்களா? அதுக்கு முன்னாடியே வேலையை விட்டுட்டு வந்துடாதப்பா, லீவு சொல்லிவிட்டு முறையாக பேசிட்டு சரி பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னால் தாங்க நீ வந்து அறிவார்ந்த மனிதன். நீங்கள் அவன் வாழ்க்கையில் மண்ணலி போடுறதுக்கு நீங்கள் வந்து தூண்டி விடுறதானே அது. பி என்றால் வி சாலை வெற்றி சாலை அப்படின்னு விஜய் அறிக்கை விட்டுருக்காருல்ல, அது நீங்கள் எல்லாம் திறந்து வாங்க, வி சாலை வெற்றி சாலையாக மாற்றுவோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வெற்றின்னு கூட ஒரு சினிமா நடிகர் இருக்கிறார், அவர் படம் பூரா வெற்றி பெறுதா? ஒரு பேர் வச்சுட்டா அது நடந்துருமா? ஆரோக்கிய சாமிங்கிற பேரில் இருக்கிறவன் எவனுக்குமே நோயே கிடையாது உடம்புல. இது என்ன பேச்சுது? வீண் வச்சுட்டா வெற்றி சாலை விழுப்புரம், வி சாலை விஜய், வெற்றி கழகம், விக்கிரவாண்டி, இப்படி வீணால வச்சுட்டா வீணா போக மாட்டாங்கன்னு உத்தரவாதம் இருக்கா? இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையாது. இது ஏதாவது அறிவியல் பூர்வமா, அறிவியல் வேணாம், அறிவுபூர்வமாக சிந்திக்க வேணாமா? அறிக்கை விட்டுருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வி சாலையில் வெற்றி சாலையை மாற்றுவோம். மாநாடு நடத்துகிறவர்களே வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, தமிழ்நாட்டின் மையப்பகுதியில் தான் மாநாடு நடத்துவாங்க. கன்னியாகுமரிக்காரனுக்கும் விக்கிரவாண்டிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ கன்னியாகுமரிங்கிறது ஏறத்தாழ கேரளா பார்டர். அங்கே இருக்கிறவன் இங்கே வந்து சேர்ந்து மறுபடியும் அவன் கிளம்பி போகணும். ஒரு மாநாட்டுக்கு வர்றதுக்கு அவன் ஒரு இரவு முழுக்க பயணிக்கணும். மாநாடு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு இரவு முழுக்க அவன் பயணிக்கணும். 10-12 மணி நேரம் பயணம் பண்ணணும். எவ்வளோதான் நான்கொடிச்சாலை போட்டாலும் பயணத்தை வந்து இது ஒன்றுமே பண்ணவே முடியாது. இப்போ தென் மாவட்டம் பூரா என்ன பண்ண போகிறேன், 27ஆம் தேதி பூராமே வந்து பல நெரிசலாக ஆக போகுது, போக்குவரத்து நெரிசல் ஆக போகுது. ஏன்? அதே நான் தான் சொன்னேனே, அந்த ஊரில் வந்து 2 பெரிய விழா இருக்குது, தேவர் ஜெயந்தி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து குருபூஜை இருக்குது, மருது வாண்டியர் குருபூஜை இருக்குது. அவங்க ஊரா அங்கே கிளம்பி நிற்பாங்க, இவங்க இங்கேருந்து போவாங்க. 2 பேரும் எதுலையாவது கிராஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. முதல்ல வேணு கிடைக்காதுங்க, சண்டை முட்டி விடுறீங்க, வாகனம் கிடைக்காது. நான் சண்டை நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சண்டை முட்டி விடுறது. நான் என்ன புஷி ஆனந்தா இது இல்லாமல் எதையாவது தூண்டி விடுறதுக்கு? அது கிடையாது. வாகனம் கூட வாடகைக்கு கிடைக்காதுங்க. நீங்கள் விஜய்னா எல்லாமே சாத்தியம் தானே?
சாதாரண நாளுக்கும் விசேஷ நாளுக்கும் வித்தியாசம் இருக்காங்கய்யா. விஜய்ங்கிற பேருக்கு மயக்கம் இருக்குல்ல, விஜய்ங்கிற பேர்ல அது ஒரு கிரேஸ் இருக்கு. மயக்கம் இருக்குன்னு நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. சரக்கு அடிக்கிறவங்களுக்கு தானே மயக்கம் இருக்கும், ஜாமானியனுக்கு எப்படி கிரேஸ் இருக்குல்ல, விஜய்ங்கிற என்ன கிரேஸ் இருக்கு? ஏன் சினிமாவில் பார்க்கும்போது ஒருத்தனுக்கு பளபளப்பாக தெரிகிறதுனால இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த எல்லாரும் ரசிக்கிறேன், அப்புறம் ஏன் திரிசாவுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது? நடைமுறை வாழ்க்கை வேறங்க, யதார்த்த வாழ்க்கைங்கிறது வேற. எல்லாரும் வியப்பது என்பது வேறு, அன்றாட வாழ்க்கை என்பது வேறு. நிலாவை வந்து நீங்க ரசிக்கலாம், ரசிக்க முடியாதுப்பாங்க, அது மாதிரி தான். வியக்கிறது வேற, சாதாரண வாழ்க்கை என்பது வேற. ரெண்டையும் ஒப்பிட முடியாது. ஆனால் விஜயோட அறிக்கை பார்த்துருப்பீங்க, இங்கே அரசியல் தெரியாதவர்கள் அப்படின்னு சொல்கிறவர்களை வாயடைக்க செய்யணும் அப்படிங்கிறாரு. எல்லாரும் சொல்றது என்ன? யார் சொல்றாரு? கண்ணாடி முன்னாடி சொல்றாரா அரசியல் தெரியாது? தன்னைத்தானே சொல்றாரா? இல்லை, அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? அரசியல் தெரியாதவர், சரியாக அரசியல் தெரியாதவர் அப்படின்னு எல்லாம் விமர்சிக்கிறேன். நீங்கள் கூட விமர்சிக்கிறீங்க, விஜய்க்கு அரசியல் தெரியாது, புஷி ஆனந்துக்கு அரசியல் தெரியாது, தொண்டர்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்றீங்க. அது விஜய் கோவம் வருது, அதெல்லாம் சொல்லி காட்டுறாரு. அரசியல் தெரியாதுன்னு சொல்றவங்கள நம்ம வந்து வாயடைக்க செய்யணும் அப்படிங்கிறாரு. எப்படி பூமி பூஜை போட்டா இல்லை வந்து ஜோசியக்காரன் மாநாடு நடத்தி அதிகாலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு வந்து யாகம் வளர்க்கறது மூலமாவா எப்படி வாயடைப்பீங்க நீங்க? மாநாடு நடத்தி இப்பயே தெரியுது, உங்க லட்சணம் தெரியுது. உங்கள்கிட்ட வந்து ஒரு வழிப்பாதையே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், ஏங்க நீங்க ஒன்றும் சாம்பார் வைங்க, இல்லை கருவாட்டு தொக்கு கூட வைங்க, கருவாட்டு சாம்பார் வைக்காதுன்னு தான் நான் சொல்றேன். சில பேர் சாம்பார் கருவாடு தொட்டு சாப்பிட்றாங்க, தனித்தனியாக தான் தொட்டு சாப்பிடுவாங்க. சாம்பாருக்குள்ள கருவாட்டை போட மாட்டாங்க, சமையல் தெரிஞ்சவங்க போட மாட்டாங்க. இது எல்லா வீட்டு சோறும் கிடைக்க, ஒரு வீட்டு சோறா இல்லை. விஜய் எல்லாம் தனித்தனியாக தான் என்ன பண்றாரு? எப்படி தனியாக பண்றாரு? அது தனி இது தனியாக தனித்தனியாக வச்சிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு என்ன கோட்பாடு, என்ன பயணம்? மாநாடுல சொல்ல போறாரு. நீங்க இதையே தானங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் என்ன இப்பவே ரைட் ஆஃப் பண்றீங்க. நீங்க அவர் வருவதற்கு முன்னாலே, திரும்ப சொல்றேன், அவர் வருவதற்கு முன்னாலேயே அவருக்கு பெரிய அளவுக்கான செல்வாக்கு இல்லை அப்படின்னு நீங்க கழிச்சுக்கிட்ட முயற்சி பண்றீங்க. இல்லைங்க, புலி வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வந்துருச்சுல, நிஜமாவே புலி வரும்போது எவனும் கண்டுக்காம விட்டுருவாங்க. நீங்க பில்டப் பண்ணிட்டே தெரியாது. நானும் சொல்றேன், எப்போ பார்த்தாலும் இந்த படத்தை தான் கடைசி படம், நீங்க மறுபடியும் அடுத்த படத்துக்கு அப்டேட் வந்துருச்சுங்கிறீங்க. இல்லை, அவர் கடைசி படத்து பூஜையும் இந்த மாநாட்டுக்கான தொடக்க பூஜையை ஒரே நாள் நடத்தியிருக்கிறாரு. ரெண்டும் ஒன்னான்னு கேட்குறேன். அதை தான் நான் திரும்ப கேட்குறேன். சினிமாவில் செட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிறது உடனே பண்ணிடலாம். வர்ற படத்தில் கூட நீங்கள் ஒரு செட்டு போட்டு முதலமைச்சர் ஆயிருங்க. நிஜத்தில் ஆகிறது தானே இங்கே பிரச்சனையாக இருக்கு. எம்ஜிஆர் ஆவதுங்கிறது எளிதல்ல. எம்ஜிஆருடைய அரசியல் பயணம் மிக நீண்ட பயணம். அதுக்கு மிக நீண்ட நெடிய உழைப்பு இருக்கு, மிகப்பெரிய அர்ப்பணிப்பு இருக்கு. அது அவர் மீதான நம்பகத்தன்மையெல்லாம் இருக்கு. அதில் நீங்கள் கால்வாசி பெறாதவர். நீங்கள் உங்களுடைய பயணம் எது, திசை எது, எதற்காக நீங்கள் அரசியல் ஆரம்பிக்கிறீர்கள் என்பதில் இன்னும் நீங்கள் பதில் மேல் பூனையாகவே இருக்கீங்க. ஏதாவது ஒரு பக்கம் குதிங்க தான் நானும் சொல்கிறேன். குதிப்பார்ல, நீங்கள் சொன்ன உடனே குதிச்சிட மாட்டார்ல. நான் சொல்கிறதுக்காக குதிக்கிறது இல்லை. நீ உங்கள் மீது எதிர்பார்ப்பு இருக்கும் போதே, ஏன்னா ரஜினிகாந்த் இப்படி தான் வந்து கடைசி பஸ்ஸை தவற விட்டார். நீங்கள் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் வந்து முதன்மைப்படுத்துகிற போது, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் போதே நீங்கள் யார் என்பதை பிரகடனப்படுத்த தவறிவிட்டால், ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்காக விஜய் வருகிறார். வளமான தமிழகம்னா எப்படி சொத்து சேர்த்ததெல்லாம் எழுதி வைக்க போறாரா மக்களுக்கு? எப்படி வளமான தமிழகம்? இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் சென்று சேர வேண்டும், சம நீதி காக்கப்பட வேண்டும். ஏற்கனவே எல்லாருக்கும் எல்லாம் சேரணும்னு காரல் மார்க்ஸ்லேருந்து எல்லாருமே சிந்திச்சிருக்கிறாங்க. பொருளாதார மேதை எல்லாம் சிந்திச்சிருக்கிறாங்க. உலகத்திற்கு வழிகாட்டுவதற்கான எத்தனையோ தத்துவங்களை எழுதுனவங்களாம் சிந்திச்சிருக்கிறாங்க. அவங்களாலேயே முடியலை. விஜய் வந்துருவாருங்கிறது மூலமாக எல்லாமே நடந்துரும்னா நல்ல படமே வரமாட்டேங்குது. விஜய் மூலமாக நல்ல ஆட்சி வருமானு தெரியல நமக்கு. ஆனால் இந்த மாநாடுங்கிறது அந்த தொடக்கமே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்து அப்படின்னா, விஜய் பற்றின எப்படி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டையும் மற்றவர்கிட்டையும் ரசிகர்கள்கிட்டையும் பத்திரிகையாளர்கிட்டையும் அரசியல் விமர்சகர்கள்கிட்டையும் இருக்குன்னு தான் அது காமிக்குது. என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாமே. அதை இப்போ அண்ணாமலைக்கு வந்து பெரிய அளவில் வந்து அரசியல் வெற்றி பெற முடியலை. ஆனால் அண்ணாமலையை வச்சு சோசியல் மீடியா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் அண்ணாமலை பெரிய ஆள் ஆகிட்டாருன்னா அண்ணாமலைகிட்டே போய் சொன்னாங்க பல பேர். அது உண்மை இல்லைங்கிறத கோயம்புத்தூர் மக்கள், தொகுதி மக்கள் தெரியப்படுத்தினாங்கல்ல. அது மாதிரி தான் நீங்கள் தொகுதியில் களத்தில் இறங்கும் போது தானே தெரியும். கனவு நாயகனாக இருப்பது என்பது வேறு, களத்தில் நீங்கள் நாயகனா, அதான் கேள்வி எனக்கு. இல்லை, விஜய் ஒரு கனவு நாயகன், நான் ஏற்றுக்கொள்கிறேன். களத்திலே நீங்கள் நாயகனாக முடியுமா முடியாதா, அதற்கான பரீட்சையில் நீங்கள் தேர்வது என்பது அவ்வளவு எளிதானதான் நான் கேட்குறேன். தேர்தல் தானே காமிக்கும். அதை அவர் சொல்லிக்க மாட்டார்ல, முதலமைச்சர் அவர் சொல்லிக்க முடியாது, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். யார் முதலமைச்சர்? விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்லிக்க முடியாது, மக்கள் தேர்ந்தெடுக்கணும். 26 அவரே சொல்லிட்டு தெரிஞ்சா தாங்க உண்டு. யாரும் சொல்ல மாட்டாங்க. அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவரை யார் முதலமைச்சர் சொல்ல போறா? புஷி ஆனந்த் தான் சொல்லுவார். வேற யார் சொல்லுவா சொல்லுங்க பார்ப்போம். யாராவது அவரை வந்து முதலமைச்சராக போறாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? அதை நான் நம்புறேன்னா? யாருமே நம்ப மாட்டாங்க. பார்க்குறவங்க நம்ப போகிறாங்களா? நம்பவே மாட்டாங்க. இல்லை, உழைத்தால் முடியும் தானே. உழைத்தால் தானே முடியும், உழைக்கலையா? அதான பிரச்சனை.
இனிமேல் உழைப்பாரா? உழைத்தால் முடியும் தான் நானும் சொல்றேன். அரசு உழைக்காம இருந்துட்டு ஹெச் வினோத் படப்பிடிப்புக்கு போக போறீங்க, ஒரு மாநாட்டை உங்களால திட்டமிட்டு நடத்த முடியல, எப்படி கட்சியை நடத்த போறீங்க, என்ன நிர்வாகம் பண்ண போறீங்க, கொள்கையை உங்களால பிரகடனப்படுத்த முடியல, ஒரு கட்சி கொடியை அறிவிக்கும் போது எதுக்கு இந்த கொடிங்கிறது விளக்கம் சொல்ல தெரியல, பவுன்சரை வச்சுக்கிட்டு பக்கத்தில் வந்துடாதுன்னு நெஞ்சை பிடிச்சி தள்ளுறதுக்கு 10 பேரை வந்து தடிமாடு மாதிரி 2 பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் வந்து மக்களோட மக்களாக மாறி ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஜனங்களை திரட்டக்கூடிய சக்தி மிக்க ஒரு வலிமை மிக்க தலைவனை வந்துடுவார்னு எப்படி நான் நம்புறது? ராகுல் காந்தியே சுவரேறி குதிச்சு ஸ்வீட் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு, போகிற இடத்துல எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, சாமானிய மக்களோட மக்களாக போய் களத்தில் நிற்கிறாரு, அவரே வெற்றி பெற முடியல. இன்னும் நீங்கள் வந்து இவ்வளோ பவுன்சரை வச்சுக்கிட்டு எப்படி வெற்றி பெறுவீங்க? ஆனால் அவருக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது இல்லை தமிழ்நாட்டில்? பாதுகாப்பு உன் கட்சிக்காரனே நம்பலைங்கிறது என்ன பாதுகாப்பு? பொதுமக்கள்னா பரவாயில்லையா? நீங்கள் செலக்டடாக வந்து ஒரு 200-300 பேரை கூப்பிட்டு வச்சு கொடியேற்றும் போது பக்கத்தில் எவனையும் விடலைன்னா அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையா? அவ்வளோ மோசமானவங்களா கூட இருக்கிறாங்க. அப்போ நற்பணி பண்ணுறான், தான் கூட இருக்கிறவன் கட்சிக்காரன் நிர்வாகிகளோட கை கொடுக்கும் போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி அரசியல் பண்ணுவாங்க? சாதாரண மக்களை போய் எப்படி சந்திப்பாங்க? அவங்க கட்சிக்காரனே அவரை பார்க்க முடியாதுன்னா இந்த நிலைமை தாங்க. கமலஹாசன் தோத்த இடம் தானங்க. கமலஹாசன் கட்சி தலைவனை ஆனதுக்கு பின்னாடியும் ஒரு நடிகனுக்கான பிக் பாஸ் தன்மையோட இருந்ததுனால அணுக முடியல. நீங்கள் கமலஹாசனை போய் நீங்கள் சாமானிய மக்கள் அணுக முடியுமா? ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற ஒருத்தன் போய் உள்ளூரில் ரேஷன் கடையில் வந்து ஒன்றும் ஓட மாட்டேங்கிறாங்க, மண்ணெண்ணை ஊற்ற மாட்டேங்கிறாங்கன்னு போய் மனு கொடுக்க முடியுமா? ஒரு கட்சி தலைவரை பார்த்து, கலைஞரை பார்த்து கொடுத்தாங்க பல காலத்தில். சாமானிய மக்களை சந்திக்கிற ஒரு இடம் வந்து பெரிய தலைவர்கள்ட்ட கூட இருந்திருக்கு. சாமானியர்கள் சந்திக்கிற இடம் இருந்தால் மட்டும்தான், காட்சிக்கு எளியனாக இருக்கிற ஒருவரை மட்டும்தான் மக்கள் நம்புவேன். பில்டப் பண்ணிகிட்டே திருறாங்க. அணுக முடியாத மனிதர்களா அண்ணாந்து எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? வியந்து பார்ப்பதற்கான நேரம் எவ்வளவு? அதைத்தான் சொன்னேன். நிலாவை வந்து ரசிக்கலாம், வசிக்க முடியாது. நடிகை பூரா இந்த கதை தான். வியந்து பார்க்கலாம், நெருங்க முடியாதுன்னா அது வெற்றி கிடைக்காது. இந்த நிகழ்ச்சியில் கருத்துக்களை குறிப்பிக்க திரு ராஜகம்பீரன் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.